ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் கடந்த பதிவில் சொல்லியிருந்தபடியே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்திருக்கிறது மற்றும் டெல்டா பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் நல்ல மழை கொடுத்திருக்கிறது. இது வரக்கூடிய நேரங்களில் மேலும் பரவலாகி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை முதல் அதீத கனமழை வரை கொடுக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வோட தன்மையை பார்த்திங்கன்னா, இது இலங்கை மேலே ஏறி வராமல் இலங்கையின் அம்பாரா பகுதியை வழியாக தமிழ்நாட்டை நோக்கி நகர இருக்கிறதுனால இது மழை பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் அதீத கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தான் உச்சபட்ச மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மழையோட தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் முதல் புதுச்சேரி வரை மழை மிதமானது முதல் கனமழை வரைக்கும் கொடுக்கும். அதே புதுச்சேரியிலிருந்து கடலூர் நாகப்பட்டினம் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிக கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாகப்பட்டினம்லேருந்து கன்னியாகுமரி வரை அதீத கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இதனுடைய தீவிரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா தென்கோடி மாவட்டங்களை ஒட்டி வரனால தென் மாவட்டங்களுக்கு அதீத கனமழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வு மூலிமா கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்று அதற்கு வாய்ப்பு தெரிகிறது. நாளை விட்டு விட்டு சில இடங்களில் மட்டும் பெய்ய வாய்ப்பு இருக்குது. பட் இன்று உள் மாவட்டங்களில் பரவலாகவே கிருஷ்ணகிரி வரை எட்டி பிடித்து மழையை கொடுக்கும். ஆனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூறல் சற்று மிதமான மழை வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, சேலம், மாத்தூர், திருவண்ணாமலை, செஞ்சி, ஸோ இந்த பகுதிகளெல்லாம் நல்ல மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ஸோ இந்த பகுதிகளில் கனமழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ குறிப்பிடக்கூடிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக கேட்டுகிட்டே வாங்க. முத்துப்பேட்டை, திசையான்வேலி, காயல்பட்டினம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா உச்சபட்ச மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வரக்கூடிய பதிகளில் வேறு என்னென்ன பகுதிகளில் உச்சபட்ச மழை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்.